பால் கொள்முதல் விலையை உயர்த்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் அறிவித்துள்ளனர். சட்டப்பேரவையில் பால் விலை கொள்முதல் மற்றும் ஊக்கத்தொகை உயர்வு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு, தீவனங்கள் விலை உயர்வால் பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலை கட்டுப்படியாகவில்லை என்றும் பால் கொள்முதல் விலையை 45 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இன்றைக்கு பால் உற்பத்தியாளருக்கு எடுத்து சொன்னோம்னா அதுக்கு தீவன விலை, அந்த மாடுகளுக்கு வேண்டிய உணவு வகைகள்லாம் பார்க்கறது, புல்லுலாம் பார்க்கிற பொழுது விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு கட்டுப்படியாகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்பது 45 ரூபாய் கொடுத்தால் பரவாயில்லை, எப்படியாவது அதுதான் கட்டுப்படி ஆகுன்ற நிலை இருக்கிறது. அதனால் எனவே அரசை பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் 45 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் ஒரு லிட்டருக்கு எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனே ஆவினுக்கு பால் வருவதற்கு ஏற்படும். பால் கொள்முதல் விலை வெறும் 3 ரூபாய் மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு பால் கொள்முதல் விலையை மேலும் உயர்த்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படுவது குறித்து விரைவில் பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழையால் 2000 ஏக்கர் நிலத்தில் விளைவித்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, அதற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். டெல்டா மாவட்டங்களில் சென்ற வாரம் பெய்த திடீர் மழையால் சுமார் 2000 ஏக்கரில் விளைந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து முளையிட்டுள்ளது. ஆகவே இது இரண்டு குறித்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இதற்கு பதிலளித்த வேளாண் துறை அமைச்சர் வினோத், 33% மேல் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றார். தென்மேற்கு பருவ காலத்தில் எல்நிலோ விளைவினால் நிகழும் வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் பாதிப்பு மற்றும் மழைப்பொழிவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பயிர் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசு விதிகளின்படி 33% மற்றும் அதற்கு மேல் பாதிக்கப்பட்ட பேருக்கு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.